குழம்புங்க. குழந்தை பெத்த பால் குடுக்குற அம்மாங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு அவ்வளோ நல்லதுங்க. பால் குடுக்குறவங்களுக்கு குழந்தைங்களுக்கும் அவ்வளோ நல்லதா இருக்கும். இதுக்கு இந்த வெள்ளை சுதும்பு 1 கிலோ எடுத்திருக்கேன். அந்த சுதும்பு மீன் அவ்வளோ நல்லது உடம்புக்குங்க. அதுக்கு ஒரு தேங்காய் பத்த, சின்ன வெங்காயம், மொளகாத்தூள், தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா அரைச்சி இது பேஸ்ட்டாக வச்சுக்கலாங்க. இதுக்கு இஞ்சி, பூண்டு தட்டி வச்சுட்டு வெறும் வெந்தயம் போட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றி நல்லா கொதித்த பிறகு 2 தக்காளி பெருசாகவே கட் பண்ணி 2 தக்காளி போட்டுங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் தக்காளி உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். இது நல்லா குழம்பு கொதிச்சோடனையும் அந்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சுதும்பு மீன் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. கொதிக்க விட்டு நல்லா சூடான சாதத்தில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அது நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் இது இட்லி, தோசை எல்லாத்தோட இதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீட்டில் எப்போவுமே நம்ம குழம்பு செய்கிறதோட இந்தமாரி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்.